ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய சகோதரிகள் என்னுடைய கவர் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. நான் வாரம் சண்டே அனுப்பிடுவேன். போன வாரம் கொஞ்சம் முடியலைன்னு சொல்லிவிட்டு நம்ம கவர் யாருக்கும் அனுப்பலை, ஃப்ரீ சீட்ஸ் அனுப்பலை. ஸோ இந்த வாரம் சண்டே தான் நான் அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே எனக்கு வந்துருச்சான்னு கேட்கும்போது எனக்கு ஒவ்வொருத்தருக்கா பதில் போடுறதுனால கொஞ்சம் சிரமம் இருந்தது. அதில் ஒரு சகோதரி என்கிட்ட, அக்காலாம் உங்களுக்கு கட்டிங்ஸ் அனுப்பிக்கிறேன், நீங்கள் பார்க்கலையா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு கட்டிங்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னாக்க இந்த கவரில் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கூட என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கவரை மட்டுமாவது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உடனே நான் கட் பண்ணி நான் அதை நட்டுருவேங்க. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அவங்க சொன்ன உடனே தான் நான் வேகமாக பார்க்குறேன். அது ஏற்கனவே போன வாரமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சீடு பிரச்சனை கிடையாது, கட்டிங்ஸ் நல்லா ரொம்ப காஞ்சிடுச்சு. அதை வைக்கவே முடியாத அளவுக்கு காஞ்சி போயிடுச்சு. ஸோ சாரி சிஸ்டர், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் நீங்கள் சீடு அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. சரி, சீடு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் சண்டே அனுப்பும்போதுன்னு நினச்சேன். கட்டிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப 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 சாரி உங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் சரி எல்லா கவரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவரையும் பிரித்து பார்க்கும்போது தான் இன்னொரு சிஸ்டரும் எனக்கு அனுப்பியிருக்காங்க கட்டிங்ஸு. அதுவும் நல்லா காஞ்சி போச்சு. அவங்க தூதுவளை போல், இவங்க சிவப்பு சாமந்தி அனுப்பியிருக்காங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டுமே இப்போ மிஸ் பண்ணிட்டேன். சரி, அதனால் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது இன்றைக்கி வந்த கவரு, இதெல்லாம் இன்றைக்கி வந்த கவரு. இதெல்லாம் ஏற்கனவே வந்தது, நான் பிரித்து தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க மட்டும் சீடு அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ளே சீடு வச்சு அனுப்புறதுனால சரி இதை நம்ம நேம் வாசித்தரலாம். யாரெல்லாம் அப்படின்னாக்கா, முதல்ல ரஞ்சிதா சிஸ்டர் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எதுவும் இல்லை, இதுக்குள்ளே அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லிடுறேன். மிதிப்பாகல் நம்மக்கிட்ட இல்லாதது, சந்தன காந்தாரி மிளகாய், அப்புறம் பிரிஞ்சாலில் பிளாக் பியூட்டி, க்ரீன் ஸ்மால் சிறகு அவரை, கொடி அவரை, இவ்வளவும் சிஸ்டர் அனுப்பி தந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ரஞ்சிதா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இது நிஷ்மாங்கிற சிஸ்டர் ரெட் மணத்தக்காளி, பப்பாயா, கனகாம்பரம், சதகுப்பை, இதோடு இவங்க சிவப்பு சாமந்தி செடி அனுப்பியிருக்காங்க கட்டிங்ஸ். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. 2-3 இருந்துச்சு, அதை நான் இப்போ காய விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அடுத்தது அனிதா சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அச்சோ, நிறைய உள்ள கொட்டி கிடக்குதே. இது பீக்கங்காய் இருக்குது, சொரக்காய் இருக்குது, வெள்ளரி விதை இருக்குது. அதுக்கப்புறம் இதில் எழுதியிருக்காங்க வெள்ளரி, சுரக்காய், பீர்க்கங்காய், சுண்டைக்காய் போல். சரி, இதில் கொட்டியிருக்கிறதெல்லாம் ஒரு இதில் நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நான் வீடியோ தொடர்ந்து எடுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அனிதா சிஸ்டர். அடுத்து மரிய ஹம்சி அப்படிங்கிற சிஸ்டர் ஏதோ ஒரு விதை அனுப்பியிருக்காங்க. என்னங்கிற நேம் எழுதலை, பார்த்தா கத்தரி விதை போல் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இவங்க யாருன்னு தெரியலையே. இதில் வெள்ளரி விதை இருக்குது, பார்த்தா தெரியுது. அப்புறம் பீக்கங்காயா, இது பீக்கங்காய் மாதிரியும் தெரில, என்னன்னே தெரில. எனக்கு ஒரு 4-5 விதைகள் இருக்குது, ஆனால் எது என்னன்னு எனக்கு தெரியலை. ஏதோ பெயர் இல்லாமல் இருக்குது. ஆனால் மோகனா சிஸ்டருங்கிற ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு பெயர் இல்லாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மோகனா சிஸ்டராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லிடலாம். அடுத்து பிரியதர்ஷினி சிஸ்டர், இவங்களும் ஏதோ தூதுவளை கட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அந்தி மந்தாரையில் வெள்ளை அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூதுவளையில் வெள்ளை, அதுக்கப்புறம் தூதுவளையில் ஊதா, அது போக கட்டிங்ஸும் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கவலையாக போச்சு. ஏன் அப்படின்னா, விதைகளை விட கட்டிங்ஸில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனால் அந்த கட்டிங்ஸ் காஞ்சு போயிடுச்சு. அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட நான் அதை பார்த்து எடுத்து நட்டு வச்சுருப்பேன். அடுத்து ஜீவிதா சிஸ்டர், இதில் என்ன இருந்தது பார்த்தனே, வரி கத்திரி இருந்தது. அதுக்கப்புறமா அந்தி மந்தாரையில் எல்லோ கலர் சீடு இருந்தது. அதுக்கப்புறம் சீடை இவங்க பேக்கெட்லேயோ பேப்பர்லேயோ மடித்து வைக்காமல் ஜூலியட் கோல்டா சிஸ்டர் அப்படியே கவருக்குள்ளே போட்டதுனால அந்த கவர் முழுக்க அதனுடைய சாறு எல்லாமே போயிடுச்சு.
சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மிளகாய், ஆனால் இது என்னன்னு தெரியல எனக்கு. அது போக இது ஒரு சீடு இருக்குது, இதுவும் என்னன்னு தெரியல. ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்த்து இது எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த சீடெல்லாம் இதுவரை இன்றைக்கி வந்ததை இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணலை. இதில் ஒரு வேளை யாராவது வச்சுருக்காங்களா அப்படி சீடு எதுவும் அனுப்பியிருக்காங்களாங்கிறதும் தெரியல. அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, விதைகள் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை வளர்த்து கண்டிப்பாக நான் வருங்காலத்தில் உங்கள் பேர் சொல்லி நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி விதை தெரியலைன்னு சொன்னவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதுலேயும் எனக்கு என்ன விதைன்னு தெரிலன்னு சொன்னேன். இவங்களும் எனக்கு வந்து என்ன விதை அனுப்புனீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.